வேறு சரி பண்ணாமல் வேறு எதையுமே சரி பண்ண முடியாது. நீங்கள் உலகத்தில் எந்த பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணாலும் அதனோட ஆணி வேறு என்னென்னதை கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் அது சரியாகும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரு பொதுவான அண்ட் முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இதை ரொம்ப ரொம்ப சின்சியராக சீரியஸாக முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கான ஸ்டெப்ஸும் நம்ம கொடுத்து அதுக்கான அடுத்த லெவல் ப்ராசஸ்க்கான விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ பி சீரியஸ் வித் வீடியோ லீடர்ஸ் அண்ட் பொறுமையாக நிதானமாக வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்றதை நான் கேட்டுட்டு வீடியோக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அண்ட் லீடர்ஸ்க்கும் பொதுவானது அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ பொதுவாக இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தொழில் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஓகே என்ன அப்படின்னா, ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலே மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க. லீடர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. என்னமோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கேவலமான தொழிலை பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸு அங்கே இங்கே இந்த மாதிரி பல விதமான சேலஞ்சஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ டியர் லீடர்ஸ், நம்ம சேனல் நம்மளுடைய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் அண்டு நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து உருவாக்குறதுக்கு மட்டும் நம்ம எனர்ஜியை கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம அவ்வளோ பிரச்சனை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு சிஸ்டம்லையும் ஒவ்வொரு லீடர்ஸ்கிட்டையும் இருக்குது. இதனால் மக்கள் வந்துட்டு அண்ட் இதில் ஆல்ரெடி இருந்தவங்க இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு இதை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மறுபடியும் அதே பிரச்சனை ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி தான் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது ஆக்சுவலி, கரெக்டாக இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அது போக இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன ஓகே. ஸோ நிறைய டைரக்ட் செல்லிங்கில் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்சனலாக நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ டியர் லீடர்ஸ், பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 இயர்ஸுக்கு மேலே நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டேன். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை தான் வந்துட்டு மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று பிஸ்னஸ்க்கு ஆளை கூட்டு வர வேலை, அப்படி இல்லைனா ப்ராடக்ட்டை விற்கிற வேலை, இந்த ரெண்டையும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2025 நான் ஆக்சுவலி டைரக்ட் செல்லிங் மட்டும் கிடையாது, மல்டிபிள் பிஸ்னஸ் ஓகே ரியலி அக்ரிகல்ச்சர்லேருந்து கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து நிறைய மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறையில் பெரிய லெவலில் இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்சி க்ரியேட் ஆகி ஓகே பெரிய லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பக்கம். அண்ட் நிம்மதியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற நிறைய லீடர்ஸ் வந்துட்டு ஓகே ஒரு சில காரணங்களால் ஓகே நிறைய வந்துட்டு வெளியே போய் கற்றுக்கிறப்ப யாராச்சும் நம்ம கம்பெனியில் இருக்க டீமை தூக்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை வெளியே போய் கற்றுட்டோம்னா டீம் போயிடுமா, இந்த மாதிரி ரொம்ப லோ மைண்ட் செட்டில் அந்த பயத்திலேயே வந்துட்டு நிறைய கற்றுக்க வர்றதில்ல, புதுசாக யோசிக்கிறது கிடையாது, ஒரே விஷயத்தை காப்பி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் அ காப்பி கேட் பிஸ்னஸ், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எந்த அளவுக்கு காப்பி பண்ணுமோ அந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக புதுசாக வர்ற விஷயத்துக்கு ஆல்ரெடி பழைய டைரக்ட் செல்லிங் ஃபீல்டு ஒர்க்கு இந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்டமில் பண்ணிகிட்டு இருக்க லீடர்ஸே வந்துட்டு புதுசாக இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஓகே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது ஓகே. ஸோ அப்போ அந்த ப்ளஸஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு சக்தி டைரக்ட் செல்லிங்கில் பெரிய அளவில் இருக்கும். அதுவும் அவ்வளவு கனெக்டடாக பாண்டிங்காக இருக்கும். இவ்வளவு எனர்ஜியும் ஒரு பொருளை விற்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் பிளானை காட்டுறதுக்கு மட்டுமே ரிப்பீட்டடாக போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு மன வலியை வந்துட்டு எனக்கு ஏற்படுத்துது. ஸோ உண்மையிலுமே எனக்கு மட்டும் பர்சனலாக இல்லாமல் நிறைய இதை வந்துட்டு அசிங்கமாக பேசுகிறப்ப இன்னும் கோவம் அதிகமாக வருது டீ லீடர்ஸ் ஓகே. ஸோ இப்போ இதை கோவப்பட்டு நிறைய வந்துட்டு அது தப்பு இல்லை சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வீடியோஸ்லாம் வந்துட்டு அதுவே ஒரு சிலர் கேட்குறீங்க. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணுறதுக்கு டைம் கிடையாதுங்க. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அதை வந்துட்டு சரியாக உருவாக்கி அதில் நல்லா இருக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அண்ட் கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மெனக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வேலையை ஒருபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ பிஸ்னஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலி உங்கள் டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு தொழில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அது நிறைய இடத்துல லேக் இருக்குது. இந்த பிஸ்னஸ் சிஸ்டம்னால தான் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்துட்டு இனோவேட்டிவான சிஸ்டம் வேணும். முதல் விஷயம் இந்த பிஸ்னஸ் சிஸ்டம்னா முதல்ல என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பொதுவாக டைரக்ட் செல்லிங்கில் ப்ராஸ்பெக்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்விடேஷன் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே டீமுக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு லீடர் புதுசாக வர்றவர் என்ன பண்ணணும், அடுத்து வரவர் என்ன பண்ணணும், அதுக்கடுத்து வரவர் என்ன பண்ணணும், 3 மாதத்தில் என்ன பண்ணணும், 6 மாதத்தில் என்ன பண்ணணும், 9 மாதத்தில் என்ன பண்ணணும், 12 மாதத்தில் என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு டீப்பான சிஸ்டம் ரொம்ப ஆக்சுவலி இருக்கான்னு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேட்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான கம்பெனிஸில் ட்ரைனிங் சிஸ்டமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய லேக். கார்பரேட்டில் வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா டே 1லேருந்து நீங்கள் வெளியே போகிற டே 100 வரைக்கும் என்னென்ன பண்ணணும்
எல்லாமே பக்காவாக வச்சுருப்பாங்க. ஏன் அந்த கம்பெனியுடைய யாருமே இல்லைனா கூட அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ் சிஸ்டம்ன்ற பேரில் தினமும் மீட்டிங் எடுக்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுக்கிட்டு மோட்டிவேஷன் பண்ணி ஸ்கில்ஸை கரெக்டாக கற்றுக் கொடுக்காம மைண்ட் செட்டில் சேஞ்ச் கொண்டு வராமல் ஓகே நிறைய பேருடைய உழைப்பு வந்துட்டு செதறி வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது லீடர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுதான் பிஸ்னஸ் சிஸ்டம்ன்ற ஒரு மெயின் கான்செப்ட்டுங்க. எந்த வேலை எங்கே ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன எங்கே முடியணும், அந்த ப்ராசஸில் என்னென்னலாம் நடக்கணும், அதில் யாருக்கு என்னென்ன ரோலு, சரியாக போச்சுன்னு என்ன பண்ணுறது, தப்பாக போச்சுன்னு என்ன பண்ணுறது, அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணணும். அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து லீடர்ஸ் ஒரே விஷயத்தை காப்பி பண்ணுறது மட்டும்தான் பொழப்பு அப்படின்லாம் கிடையாதுங்க. நிறைய இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணி R&D வச்சு அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக வந்துட்டு பண்ண முடியும். அவ்வளோ பயங்கரமான வந்துட்டு டீம் ஒர்க்கு, லீடர்ஷிப், கனெக்டிவிட்டி வேறு எந்த தொழிலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பார்க்குறப்ப ரொம்ப பெயினாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் சிஸ்டமில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஏன் பண்ணுன்றது உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதுக்கு மேலேயும் ரிப்பீட்டடாக பண்ணால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அர்த்தம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி உண்மை சொல்ல போனோன்னா நம்ம எதுக்காக வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம். மக்கள் இன்னும் கேவலமாக பார்ப்பாங்க. இப்போ இதை உடச்சி ஓகேவா, இந்த சிஸ்டமில் 3 கோரான விஷயங்கள் இருக்குது. இதை நான் கற்றுக் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்துலேருந்து வெளியே வரலாம், ஓகே, அதுவும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எப்படி சக்ஸஸ் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் சிஸ்டம்னா முதல்ல என்ன, ஏன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னோவேட்டிவான ஒரு சிஸ்டமாக க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த பிஸ்னஸ் சிஸ்டமில் மொத்தம் 3 விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸு, நம்ம உங்கள் கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸு, சர்வீஸு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ், ஓகே, மாடல், அதில் பிளான் எல்லாமே வரும். இது வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக நம்ம அப்சர்வ் பண்ணி அது எப்படி இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி நமக்குள்ளே வேணும். இந்த பிளான், இந்த பிஸ்னஸ், இந்த ஒரு கம்பெனியுடைய அந்த பேஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி தான் ஓகே நம்மளுடைய ப்ராசஸ் மெத்தடாலஜி நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் மெத்தடாலஜி ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்னால் என்ன, A to Z ப்ராஸ்பெக்டிங்லேருந்து அப் டு வந்துட்டு க்ளோசிங் ஆகி அதுக்கப்புறம் டீம் வந்து அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணணும் டீட்டெயிலாக சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு பக்காவான சிஸ்டம் இருக்கணும். ஸோ ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணலாமல் இதில் இன்னுமே லீட் ஜெனரேஷன், லீடு கன்வர்ஷன் அண்ட் லீட் ரிட்டன்ஷனில் மல்டிபிள் டைப் ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு ஒரே ஒரு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒருத்தர்னால நம்ம கம்பெனி இருக்க ப்ராடக்ட்னால இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ண முடியும். அப்போ அதை அந்த A to Z அந்த ப்ராசஸிங் மெத்தடாலஜியை அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச்சிங். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போ பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஆடு போட்டிங்க அதில் கன்வர்ஷன் வராதுங்க. ஓகே, ப்ராசஸிங்கில் சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டு, சர்வீஸு, அந்த பிஸ்னஸ் சிஸ்டம், ஓகே, அந்த பிஸ்னஸ் பிளான் கம்பெனியோடது, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அந்த ப்ராசஸிங் மெத்தடாலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பின்னாடி ப்ராடக்ட், சர்வீஸ், பிஸ்னஸ் இருக்கும். ஓகே, அந்த ப்ராசஸிங் மெத்தடாலஜி எப்படி ஒருத்தங்க ப்ராஸ்பெக்டிங் வருவாங்க, எந்த டேட்டில் வருவாங்க, எப்படி கூப்பிடணும், அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், கன்வர்ஷன் எப்படி இருக்கணும், ரிட்டன்ஷன் எப்படி இருக்கணும், இதெல்லாமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அப்ரோச்சிங்கில் நீங்கள் தெளிவாக வந்துட்டு ஒரு ஆடோ இல்லை நீங்கள் இன்விடேஷனோ பண்ண முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் ஷேர் பண்ணுறது. இதை உண்மையிலையுமே ஒரே நாளில் ஓகே பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்சுங்க. இதுக்காக வந்துட்டு லீடர்ஸ் கம்யூனிட்டி வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு R&D பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த R&Dக்கு உங்களுடைய கருத்துக்களும் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்த லெவல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது எதுக்காக பண்ணுறாங்க லீடர்ஸ் கம்யூனிட்டி? முதல் விஷயம், நம்ம ஆல்ரெடி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லீடர்ஸ் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது, நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஒரு பெரிய லெவலில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு மிக புனிதமான ஒரு துறை. அந்த துறைக்கு நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். லீடர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஜென்யூனான ஒரு இன்கம் வரணும். ஏன்னா 5000 10,000 கூட இல்லாமல் நிறைய லீடர்ஸ் இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. 20,000 பல வருஷமாக வாங்கிட்டு 30,000 வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ நல்ல சக்ஸஸ் ரேஷியோ இருக்கணும், ஒரு டீசென்ட்டான ஒரு இன்கம் குள்ளையாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிட்டி கிரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒன்லி பர்பஸ்ங்க. ஸோ நிறைய இடங்களில் நம்ம ட்ரைனிங்க்கு வர்றப்போ அவங்க லீடர்ஸ் வந்துட்டு இங்கே போனால் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சொல்லி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையும் யாரையும் யூஸ் பண்ணுற அவசியம் நம்ம கம்யூனிட்டிக்கு தேவை கிடையாதுங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி நம்ம பண்ணி பாஸ்ட் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான முயற்சி எடுத்து அது நிறைய சேலஞ்சஸ் வந்து அதில் நிறைய பேர் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்துட்டு போயிருக்கலாம், இதுக்கு முன்னாடி போயிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அதுக்கு காரணங்கள் வந்து சரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ அகம் குளோபல் கேரை பொறுத்த வரைக்கும் எல்லா லீடர்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அது நம்முடைய தாய் மாதிரி நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய இடங்களில் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தாலும் டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னுடைய பெரிய லெவலில் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம பண்ணுன்றதுக்காக தான் ஸோ இந்த ஒரு அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் வந்துட்டு உங்களோட சப்போர்ட்டோட நம்ம வந்துட்டு நிறைய பர்சனலாக நிறைய விஷயங்கள் மெனக்கிட்டு நிறைய ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியாத நிறைய சேலஞ்சஸ் வந்ததுனால இப்போ ஒரு கம்யூனிட்டியாக நம்ம க்ரியேட் பண்ணி ஸோ அதில் ரெகுலராக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த
இந்த சிஸ்டம், இந்த ப்ராசஸிங் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, இதை ரெகுலராக உங்கள் கம்பெனியுடைய ப்ராடக்ட், உங்கள் கம்பெனியுடைய நேம், உங்கள் கம்பெனியுடைய சர்வீஸை பேஸ் பண்ணி ஓகே யூனிக்காக நீங்கள் பர்சனலாக எப்படி கிரியேட் பண்ணலாம். நம்ம பர்சனலாக நிறைய சப்போர்ட் பண்ண நினச்சி நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு, லீடர்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. அதனால் ஓகே அதை வந்துட்டு வேணான்னு சொல்லி நம்மளுடைய அஃபீஷியல் நம்ம கம்பெனியுடைய குளோபல் கேருடைய கம்பெனியுடைய நிறைய டேரக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. பட் ஆனால் பர்சனலாக நான் வந்துட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கி இந்த ஒரு லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி மூலமாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நான் வந்துட்டு பண்ணணும்னு நினச்சதான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி உங்களோட நேமில், உங்கள் கம்பெனி நேமில், உங்கள் கம்பெனியுடைய பிளானில், ப்ராடக்ட்ஸில், சர்வீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸிங் மெத்தடாலஜியை கிரியேட் பண்ணி அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸாக ஒரு நாளில் நம்ம கற்றுக்கிட்டு இந்த வீடியோஸை பார்த்து மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி மாத கணக்கான ட்ரைன் பண்ணியிருக்கேன், பல ஆயிரக்கணக்கான பேர் டைரக்ட் செல்லிங்கில் மட்டும். ஓகே, ஸோ அப்படின்றப்ப இது எனக்கு ரொம்ப ஒரு பெயினாக இருக்குது. ரிப்பீட்டடாக அவங்க யாரும் டெவலப் ஆகாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக கிரியேட் பண்ணி ஓகே அந்த கம்யூனிட்டி மூலமாக நம்ம வந்துட்டு தினமும் புதுதான விஷயங்களை கற்றுக்கிறது, அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷனு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட், அந்த பிஸ்னஸ் பிளான் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணலான்னு ஒரு விஷயத்தை ஆரண்டி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது பண்ணல. பட் உங்களுடைய சஜஷன் இதில் கமெண்டில் இதை பண்ணலாம், யாரெல்லாம் இதுக்கு ரெடியாக இருக்கீங்க, எத்தனை பேர் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கீங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்றப்ப இதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுப்போம். ஸோ உங்கள் சைடில் நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிட்டு இதில் அகம் குளோபல் கேருக்கும் நம்மளுடைய லீடர்ஸ்க்கும் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க 100%. உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸ், பிளான் அண்ட் அது போக அதுக்கான சிஸ்டம், அதுக்கான ப்ராசஸிங் மெத்தடாலஜி ஓகே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அடிபட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நம்ம கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் பண்ணுறப்ப பெரிய லெவலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஓவரால் ஐடியாலஜி மட்டும் இல்லாமல் டெய்லி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஓகே ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்து அதன் மூலமாக ரெகுலராக நீங்கள் வந்துட்டு வர்றப்ப பெரிய லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குயிக் டைமில் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ வித் டீமோடு நம்ம வந்துட்டு பண்ணுறப்ப வேறு லெவலில் ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க உங்களுடைய நேமை வந்துட்டு நீங்கள் சேட்டில் கொடுக்கலாம். அண்ட் ரியலாகவே சீரியஸாக இருந்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம். நிறைய வந்துட்டு இது வந்துட்டு எந்த ஒரு கம்பெனியோ எந்த ஒரு லீடர்ஸும் யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா இது எல்லாமே காமனாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கே பொதுவானது. எந்த ஒரு இடத்துலையுமே எதுவுமே வந்துட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி ஆகாதுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சிஸ்டமை சேஞ்ச் பண்ணாமல் எதுவுமே மாற்ற முடியாது லீடர்ஸ். அதை ஃபஸ்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். அண்ட் யூனிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி அவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுடைய ஒற்றுமை தான் நமக்கு மிகப்பெரிய பலம். நம்ம ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. லீடர்ஸ் அந்தளவுக்கு பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே, சீனியர் லீடர்ஸு அதுக்கப்புறம் மிடில் லெவலில் இப்போ ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே இதை வந்துட்டு யோசிச்சு இதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம டெசிஷன் எடுத்து இதை ஒரு ப்ராப்பராக ஒரு சர்வீஸாக கொண்டு போய் நிறைய பேர் நல்லா இருக்கிறதுக்கான பல வேல்யூ நம்ம கொடுக்க முடியும் நம்மளுடைய கம்யூனிட்டி மூலமாக. ஓகே, டைரக்ட் செல்லிங் சிஸ்டம் மூலமாக, நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ் மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பல வேல்யூவை உலக மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயங்களை க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இவ்வளோ ஃபீல் குட்டான ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் இருக்கும் லீடர்ஸ். ஓகே, ஸோ எனிவே இந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கிறேன்னு சொல்லி ஓகே இந்த நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த லெவல் ட்ரைனிங்ஸை டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் அப்கமிங் வரக்கூடிய ட்ரைனிங்ஸில் அட்டன் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். அதுபோக கீழே இருக்க நம்பர் கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ வரும். அதை பார்த்துட்டு அந்த ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே லீடர்ஸ், டேக் கேர்.